தமிழக மக்களுக்கு காலை வணக்கம். கரூரில் ஏற்பட்ட கோர விபத்தில் 2 குழந்தைகள், 2 சகோதர சகோதரிகள் 40 பேர் உயிரிழந்தார்கள். அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய அவர் குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எம்ஜிஆர் தொண்டன். நடிகர் விஜய். நான் யாரையும் தரக்குறைவாவோ மரியாதை குறைவாவோ பேச விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பயம் கிடையாது. பேசுகிறது பேச ஏதாவது ஆகணும் பயம் கிடையாது. ஏன்னா புரட்சி தலைவரோட நான் பாடம் கற்றுனவன். ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் நடிகனாக இருக்க சொல்ல நான் ரசிகனாக இருந்தேன். அவர் தலைவனாக சொல்ல நான் தொண்டனாகிட்டேன். எம்ஜிஆருடைய பல நிகழ்ச்சிகளை பிறந்தநாள் நடத்தியிருக்கிறேன். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராக இருக்கும்போது அண்ணா பிறந்தநாள் விழா நடத்தியிருக்கிறேன். அண்ணா நினைவு நாளை நடத்தியிருக்கிறேன். அவர்கிட்ட நான் பாடம் கற்றுக்கிறேன். ஆனால் இன்று வரையிலும் பார்த்தா நடிகர் விஜய் நடிகராகத்தான் என்னுடைய பார்வைக்கு தெரிகிறார். அவர்கள் ரசிகர்கள் தான் எனக்கு தெரிகிறார். விஜய் ஒரு தலைவனாக தெரியல, அவர் ரசிகர்கள் எனக்கு ஒரு தொண்டனாக தெரியல. இதை ஏன் நான் பதிவுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு கட்சியை வழிநடத்த தெரியல. அவர் கட்சின்னு சொல்கிறாரு தமிழக வெற்றி கழகம். ஆனால் கரூரில் நடந்த சம்பவத்தில் அவர் ஏர்போர்ட்லேருந்து ஓட சொல்லலாம் 10 நிருபர் கேட்குறாங்க, 30 பேர் இறந்துட்டாங்க சார், என்ன சார் சொல்கிறீங்கன்னு தலை தெரிச்சு ஓடுறாரு. நின்று அவரால் பதில் சொல்ல முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு உலக தலைவர் என்ற மனசில் ஒரு இது இருக்குது, தாட் இருக்குது, அதாவது எண்ணம். அவருக்கு YZ பிரிவு பாதுகாப்பு, அதாவது கன்னோட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் துபாயிலேருந்து பவுன்சர் அவருக்கு பாதுகாப்பு. ஆனால் அவருடைய கூட்டத்துக்கு வருகின்ற ரசிகர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. இந்த கரூர் சம்பவத்தில் தமிழக அரசும் காவல்துறையும் எந்த ஒரு சதியும் செய்யவில்லை. அந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கவில்லை. சொல்றா போல கரூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் ரவுடிகளை அழைத்து கூட்டத்தில் நுழைந்து இது முகமுடியை அணிந்து கொண்டு இது கத்தி லைஃப் கத்தியால் சதக் 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 என்று குத்தினார். அவர் குத்துனதுக்கு அப்புறம் அந்த வந்தவங்க கும்பல் ரத்தம் வெளியில வரல, ரத்தம் உறைஞ்சி போச்சு அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கிறாரு. நான் விஜயை பார்த்து கேட்குறேன், இந்த சம்பவத்துக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, முதல் குற்றவாளி நீங்க தான் மிஸ்டர் விஜய். ஒரு பிரச்சாரத்துக்கு போறீங்க, தேர்தல் பிரச்சாரம். இது மாநாடோ பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ மறியலோ கிடையாது, தேர்தல் பிரச்சாரம். அந்த இடத்த நீங்க தான் சீஸ் பண்றீங்க. அந்த இடத்த கரெக்டாக இருக்குது, 10,000 பேர் வரீங்க, சீஸ் பண்றீங்க. அதே இடத்துல கடந்த 25/9/2025 அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிறார். அப்போ எந்த ஒரு சம்பவம் நடக்கல. ஏன் நடக்கலன்னா, அது கட்சி எப்படி அந்த கட்சியை வழி நடத்தணும்னு தெரியும். உனக்கு அது தெரியல. முழுக்க காரணம் முதல் குற்றவாளி நீ. 2வது உங்களுடைய பொது செயலாளர் பாண்டிச்சேரியை சேர்ந்த பரோட்டா மாஸ்டர் புஷி ஆனந்த். அவர் உங்கள் தேர்தல் பரப்புரையில் இருக்காரு பற்றியா, லாட்டரி டிக்கெட்டுக்கு பிறந்தவர் ஆதவாசி தான். அவன் 3வது குற்றவாளி. 4வது குற்றவாளி அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன்.
5வது குற்றவாளி நிர்மல் குமார். இவங்க தான் குற்றவாளி. நீங்கள் ஏன் வந்து தப்பை வந்து மூடி மறைக்கிறீங்க? என்னைக்கும் பொய்யை மறைக்கலாம், அந்த நேரம் இருக்கும். உண்மையை என்றைக்குமே திரை போட்டு மறைக்க முடியாது. அதனால் விஜய் இப்போது பிஜேபியில் சரண்டர் ஆகிட்டார். பிஜேபி உட்காரலாம் எழுந்துக்கணும், டான்ஸ் ஆடணும். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, உண்மை ஹைலைட்டே இது. நான் இப்போ யோசனை பண்ணுறேன், ஒரு கூத்தாடி அரசியலுக்கு வரக்கூடாதா? கூத்தாடி அரசியலுக்கு வரலாம், ஆனால் அரசியலில் பிஜேபி சொல்கிறபடி நீ கூத்தாட போகிற, அதுதான் நீ கூத்தாடி. உனக்கு அரசியல் நாகரிகம் என்னன்னு தெரியாது, மக்கள் என்னன்னு தெரியாது, மக்களுடைய கஷ்டம் என்ன தெரியாது. நீ சொன்னிய என்னங்க பணம், பெரிய பணம், நான் பார்க்காத பணமா? நீ தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க, அதிகாரிகள் டாக்டர்களாக வேலை செய்தாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. நான் விஜயை பார்த்து கேட்குறேன், இறந்தவர்கள் உடலை இரவு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ ஒரு வாரம் பொறுத்து அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்கணுமா? அந்த மாதிரி எந்த ஒரு சட்டத்திலையும் கிடையாது. ஆனால் விஜய் எந்த காரணத்தை கொண்டும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த வழக்கை பொறுத்தவரை அதிகபட்சம் 3 மாதங்களில் விசாரணை இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிடலாம். இவர் பிஜேபியில் சரண்டர் ஆனதால இதை உச்ச நீதிமன்றத்தில் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே கரூரில் சொன்னார், இது தேவை. சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஐ விசாரணை என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநில புலனாய்வு அல்லது விசாரணை கமிஷன் 3 மாதத்துக்குள்ள அறிக்கையை தாக்கல் பண்ணும். ஆனால் சிபிஐ பல வருடங்களாக தாமதித்து அறிக்கையை தாக்கல் பண்ணோம். இதில் விஜய் கண்டிப்பாக என்னுடைய பார்வைக்கு என்ன தெரியுது கேட்டால், கட்சியை கழிச்சிட்டு அவர் பழையபடி நடிக்க போயிடுவார், இல்லை தொழில் செய்ய போயிடுவார், பிஸ்னஸ் பண்ண போயிடுவார், தொழில். நான் கேட்குறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு என்றிய உன்னுடைய மனைவி சங்கீதாவுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்லை உன்னுடைய பெண் குழந்தை இருக்கு, அதுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்லை உன் மகனுக்கு பாதுகாப்பு இருக்கா? யாரும் உன் கூட இப்போ இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உன்னுடைய பெத்த தகப்பனார், உன்னுடைய தாயார் உன் கூட இல்லை. அவர் ஒரு டைரக்டர், உங்கள் அம்மா ஒரு சிங்கர், பாடகர். அவளுக்கு வசதி இருக்கிறனால தான் அவங்க கன்னியாக வாங்குறாங்க, இல்லைன்னா நீ கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுருப்பேன். பாயிண்ட் நம்பர் 2 முடிஞ்சிச்சு. 3வது, உன்னுடைய பிறந்த நாளுக்கு உன் குடும்பத்தில் யாருமே உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ல. ஆனால் திரிசா இருக்காங்களே அடையாள எம்ஆர்சி நகரில், அவங்க வீட்டில் நாயை நீ புல் போதையில் வச்சு கொண்டாடுறேன், தூக்கி வச்சுன்னு கொஞ்சிறேன். அதை ட்விட்டரில் ஃபோட்டோ போடுது திரிசா ஃபோட்டோ போட்டுட்டா பர்த்டேக்கு மறுநாள் உன்னுடைய அனுமதி இல்லாமல் போட்டுருக்க வாய்ப்பு இல்லை. அந்த பர்த்டே நாய் உனக்கு சொல்லு, ஹாப்பி பர்த்டே டு யூன்னு நாய் சொல்லு, திரிசா விட்டு நாய் உனக்கு. கட்சியில் உனக்கு தெரிஞ்சிருந்த அரசியலை பற்றி, ஏதாவது இந்தியாவில் ஒரு பெரிய தலைவர்கள் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் தன்னுடைய கட்சி கொடியை 7 நாள் இங்கே பறக்க விட மாட்டாங்க, அரை கம்பத்தில் பறக்கும். ஆனால் உன்னுடைய கட்சி கொடியை முழு கம்பத்தில் பறந்தது, அதை அரை கம்பத்தில் பறக்கணும் உங்களுக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் உங்களுக்கு ஒருவனாக இருப்ப, உங்கள் வீட்டில் மகனாக இருப்ப, மகளுக்கு மாமனாக இருப்ப சொன்ன விஜய், சம்பவம் நடந்து 23 நாட்கள் ஆகுது, இன்றையோட 21 நாட்கள் ஆகுது, இன்றைய வரையும் போய் சென்று பார்க்கவில்லை. உன்னுடைய வழக்கறிஞர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு, அஃபிடவிட்டு. அதில் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, இது வக்கீல் சொல்கிறாங்க, விஜய் சொல்லாமல் வக்கீல் சொல்லவில்லை, ஆணித்தரமாக நான் இதை பதிவிடுறேன், இறந்தவர்கள் யாரும் என்னோட கூட்டத்துக்கு வரவில்லை.
ஏற்கனவே இறந்தவர்கள் உடல்நிலை வந்து கணக்கு காட்டுறாங்க அப்படின்னு விஜய் உங்களுடைய ரசிகராகட்டும் பாவம் அப்பாவி குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் எல்லாம் அவங்க பார்க்க வந்தவங்க. நீ என்ன தேவதூதனா? வானத்தில் நீ கீழே குச்சிட்ட. எந்த ஒரு மனிதனுக்கு இல்லாத ஒன்று உங்ககிட்ட இருக்குது பார்க்க வந்தாங்க. இல்லை கேட்கறது தெரியாம தான் வானா விஜய் உங்கள் அப்பா தேவா படத்தில் வந்து பாட்டு பாடினாரு. நடித்த படம் ஆடா தடா மணிதா ஆடி கூட்ட அடங்கி விழா மணிதானே. பார்த்தியா, கடவுள் எம்பெருமான் முருகன் அடிக்கிட்டான். நீ பிஜேபி காலில் வந்து விழுந்துட்ட. அவங்க கொடுக்குற வந்து தொல்லையை உன்னால் தாங்க முடியாது. இந்த 2026 நீ அரசியலை விட்டு போயிடுவ. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், விக்கிரவாண்டி மாநாட்டில் பல பேர் நூற்றுக்கணக்கில் வந்து மயக்கம் விட்டுறாங்க. அதில் 5 பேர் இறந்தாங்க. மதுரை மாநாட்டில் பல பேர் மயக்கம் விட்டுறாங்க, 3 பேர் இறந்தாங்க, 8 பேர் மொத்தம் இறப்பு. கரூர் பிரச்சார கூட்டத்தில் 47 பேர் உயிரிழந்தார்கள். மொத்தம் 49 பேர். இதில் மதுரையிலையும் மாநாட்டிலையும் விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்தியா? இல்லை அவர் குடும்பத்தாரை போய் பார்த்து அனுதாபம் தெரிவிச்சியா? நான் ஒன்று கேட்குறேன் விஜய், தமிழ்நாட்டு மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழக முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின், அஜித்குமார் கொலை வழக்கு நந்திச்சு சொல்லிட்டு வந்து ஸ்டாலின் அங்கிள் அவரை வந்து ஒரு கேவலமாக வந்து பேசுகிற. அதே மாதிரி மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அவரை வந்து ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் பிரதமர் என்ற வார்த்தையே சொல்லாமல் நரேந்திர மோடின்னு மக்களை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுற. நான் உங்களுக்கு கேட்குறேன் விஜய், முதலமைச்சரையும் பிரதமரையும் கூப்பிடுறிய. உங்களுடைய அப்பா ஒரு டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர், அவர் முன்னால் எஸ் ஏ சந்திரசேகர் கூப்பிட முடியுமா? உங்கள் அப்பா பல்ல ஓடிச்சிடுவார். உங்கள் அப்பாவுடைய கோபம் எனக்கு என்னன்னு தெரியும், எனக்கு தெரியும் அவரை பற்றி. அதனால் அடக்கி வாசி அமுக்கி வாசி. இன்னும் நான் வந்து எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னா உன்னை தமிழ்நாட்டு மக்கள் செருப்பாலையும் தொடப்ப கட்டாலையும் அடித்து துரத்துவாங்க. அது உனக்கு தேவையில்லை அந்த அவமானம். ஒழுங்காக போயிட்டு கட்சியை வாங்க, எனக்கு ஒரு கொள்கையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு உன்னுடைய வேலையை போய் பார். அதுதான் உனக்கு நல்லது, உன்னுடைய ரசிகர்கள் நல்லது. தமிழ்நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 கட்சி தான். நான் 9 தேர்தலை சந்தித்தவன், வாக்கு செலுத்தியவன். திராவிட கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும். ஒன்று திமுக, இல்லை அதிமுக. இதுதான் மாற்று கட்சின்னு சொல்லுவாங்க. திமுக நல்லது செய்தால் அடுத்த தடவை திமுக ஓட்டு போடுவாங்க. திமுக நல்லது செய்யலாம் அதிமுக ஓட்டு போடுவாங்க. அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா அதிமுக வந்து நல்லது செய்யலாம் ஓட்டு போடுவாங்க அதுக்கு அடுத்த தேர்தலில். இதுதான் வந்து நடைமுறை. தமிழ்நாட்டு மக்கள் சாதாரணமாக நினைக்காத விஜய், தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலிகள். அவருக்கு இதெல்லாமே தெரியும். தேர்தல் நேரத்தில் உன்னை நிற்கிற இடத்துல டெபாசிட் உன்னை காலி பண்ணுவாங்க. இது உறுதி. வாழ்க அண்ணா நாம், வளர்க புரட்சித்தலைவர் புகழ், ஓங்குக புரட்சி அம்மாவின் புகழ். நன்றி, வணக்கம்.